அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சுகி விழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான் இப்போ மாலை நேர தேநீருக்கு உகந்த ஒரு காரசாரமான ஒரு கடலையில் நல்ல ஒரு சிற்றுண்டி தான் செய்ய போகிறேன். அந்த சிற்றுண்டி செய்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு முதல் வாரீங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் இந்த சிற்றுண்டியை செய்வோம். அதுக்கு நான் 2 கப் கடலை பருப்பு எடுத்துக்கொள்கிறேன். இந்த கடலை பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி இதில் உள்ள அந்த தூசுகள் இல்லாமல் ஒரு 4-5 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கடலை பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இனி நான் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு 2 மணித்தியாலம் இந்த கடலை பருப்பை ஊற வைக்க போகிறேன். இந்த சிற்றுண்டிக்கு 2 மணித்தியாலம் ஊற வச்சா காணும். இப்போ 2 மணித்தியாலத்தை பிறகு பாருங்க, கடலை பருப்பை நான் அரவல் நொறுவலாக அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். அந்த அரவல் நொறுவலாக பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரவல் நொறுவலாக அரைச்சி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் போதுமானது. இந்த அரைச்ச கடலை பருப்புக்குள்ளே நான் சின்ன வட்டின 2 கை பிடி வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். அஞ்சு பச்சை மிளகாய். நான் இதில் சின்ன வட்டினா 10 பச்சை மிளகாய் சேர்த்தேன்னா நீங்கள் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளுங்க, அது கணக்கான உரைப்பாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வட்டின கருவேப்பிலை, ஒரு பூண்டு உள்ளி, அப்படியே ஒரு பூண்டு எடுத்து அப்படியே தோலோடு தட்டி போட்டிருக்கிறேன். 3 மேசக்கரண்டி வெட்டுத்தூள், 2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி நற்சீரகம், 1 மேசக்கரண்டி உப்புத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். இதில் எனக்கு காரம் கூடியபடியால் நான் 6 மேசக்கரண்டி வெட்டுத்தூள் போட்டேன். நான் இந்த 2 கப் கடலைப்பருப்புக்கு 5 பச்சை மிளகாய், 3 மேசக்கரண்டி வெட்டுத்தூள் போட்டால் அளவான உரைப்பாக இருக்கும். நான் அந்த அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்து அந்த அளவுகளின்படி தான் செய்து கொள்ளுங்க. இப்போ இந்த குழைச்ச கலவையை நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சின்ன தேசிக்காய் அளவு உருண்டையாக இந்த உருண்டையில் நான் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாவை.
இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துட்டேன். இனி அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இதை பொரிக்கிறதுக்கு அளவான எண்ணெயை ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்தது. நான் தட்டி வச்சிருக்கிற அந்த உருண்டைகளை எடுத்து பாருங்க, வடையாக இதை தட்டுறேன். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டிய நினைக்கிறேன். நான் இந்த மாலை நேரத்துக்கு என்ன சிற்றுண்டி செய்ய போகிறேன்னு. கடலை பருப்பில் வடை தான் சுட போகிறேன். அந்த நான் உருட்டி வச்ச அந்த கடலை கலவையை வடைகளாக தட்டி இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒவ்வொன்றாக தட்டி வச்ச உருண்டைகளை வடையாக தட்டி போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ நான் தட்டி போட்ட வடைகளை ஒவ்வொன்றா பிரட்டி விடுறேன். மெட்ட பக்கம் பிரட்டி பொரிய விடுற போகிறேன். ஒவ்வொன்றாக பிரட்டி பிரட்டி போட்டு மெட்ட பக்கமும் பொரிய விடுவோம். இல்லை உள்ளி ஒன்று கலட வந்துட்டு பாருங்க. தட்டி போட்ட உள்ளியில் ஒன்று மேலால் கலண்டு வந்துட்டார். பாருங்க இவ்வளோ பொன்னிறமாக மேலே முறுமுறுண்டு உள்ள நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த வடைகளை இறக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படியே நாங்கள் எல்லா பருப்புகளையும் இப்படியே எல்லா உருண்டைகளையும் அப்படியே தட்டி வடைகளாக சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம். சரி உறவுகளே, நான் அப்படியே எல்லா வடைகளையும் சுட்டு எடுத்துக்கொண்டுட்டேன். பாருங்க முறுமுறுப்பான கடலை வடை தயாராகிட்டுது. இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளில் செய்து கொள்ளுங்கோ. எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பட்டியில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.